காகித மனித சங்கிலி. நாம எப்பவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கை கோர்த்துட்டு மனித சங்கிலி போல விளையாடுவோம் இல்லையா? இந்த மனித சங்கிலியை நாம காகிதத்தில் செய்தால் எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் செவ்வக வடிவ வண்ணத்தாள்கள், வண்ண பென்சில்கள், கத்திரிக்கோல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கியாலி. முதல்ல செவ்வக வடிவ வண்ணத்தாளை எடுத்துக்கலாம். இந்த செவ்வகத்தாளை இது போல சின்ன செவ்வகமா மடக்கிக்கலாம். இவ்வாறு மடக்கும் போது நேரா இருக்கணும். இந்த மடிப்பினை நல்லா அழுத்தி விட்டுக்கங்க. இப்படி அழுத்தினாதான் இதனை ஈஸியா கட் பண்ண முடியும். இப்ப இந்த மடிப்பின் வழியாக இத கட் பண்ணிக்கலாம். நீளமான சிறிய செவ்வகத்தால் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த செவ்வகத்தாளையும் மடக்கணும். இப்படி சதுரமா அல்லது சிறிய செவ்வகமா கூட மடக்கிக்கலாம். நமக்கு விருப்பமுள்ள அளவுல மடக்கிக்கலாம். நான் இந்த செவ்வக அளவுல இந்த மாதிரி மடக்கிக்கிறேன். முதல் மடிப்பை மடக்கிய பின் இதனை திருப்பி அதே அளவுள்ள மடிப்பை அடிப்புறத்தில் மடக்கணும். இதே போல முன்னும் பின்னும் திருப்பி செவ்வகத்தின் தாளின் நீள பகுதி முழுவதும் இதே போல மடக்க வேண்டும். இங்க பாருங்க, செவ்வகத்தாள் முழுவதும் மடக்கியாச்சு. இப்ப இதுல ஒரு மனித உருவம் வரையணும். நாம இந்த மனித உருவம் இந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம் இப்படி இந்த 4 பக்கங்களையும் தொட்டு கொண்டு இருக்கிற மாதிரி வரையணும். இந்த ஓர பகுதிகளை மட்டும் கட் பண்ண கூடாது. மறந்து கட் பண்ணிட்டா அவ்வளோதான், இந்த பேப்பர்கள் துண்டு துண்டாக தனித்தனி பகுதியாக மாறிவிடும். அதனால இங்க கட் பண்ண கூடாது. சரி, இப்ப இங்க மனித உருவத்தை நான் வரைஞ்சுக்கிறேன். இந்த மனித உருவம் இந்த செவ்வகத்தின் 4 விளிம்புகளையும் தொடர மாதிரி வரையணும். இந்த இடத்துல கை பகுதி இருக்குது இல்லையா? இந்த இடத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதிகளை எல்லாம் கட் பண்ணிக்கலாமா? கவனமா பார்த்து வெட்டணும். சிறு தவறு விட்டாலும் நாம நினைச்சத கொண்டு வர முடியாது. பாருங்க, மனித உருவத்துல இத வெட்டியாச்சு. இப்ப இத பிரிச்சு பார்க்கலாமா? இங்க பாருங்க, மனித உருவங்கள் கை கோர்த்து நிக்கிறது நல்லா இருக்கு. பாத்தீங்களா? இத வட்டமா நிக்க வைக்கலாம் அல்லது நேரா கூட நிக்க வைக்கலாம். காகித மனித சங்கிலி செஞ்சாச்சு. நல்லா இருக்குதா? கை பகுதியை நாம வெட்டி இருந்தா இது போல தனித்தனி மனித உருவங்கள் தான் கிடைச்சிருக்கும். மனித சங்கிலி நமக்கு கிடைச்சிருக்காது. அடுத்து இப்ப நாம ஒரே லைன்ல இல்லாம பல வரிசைகளில் இந்த மனித சங்கிலி வடிவத்தை செய்யலாமா? வாங்க, ஒரு பேப்பரை எடுத்துக்கலாம். அந்த பேப்பரை இது போல மடக்கிக்கலாம். பாருங்க, முழு பேப்பரிலும் நாம மனித சங்கிலி போன்ற அமைப்பை தான் செய்ய போறோம். இந்த பேப்பரின் நீளமான பகுதி முழுவதும் கவனமா மடிக்கணும். அடுத்து இதன அகல பக்கத்துல இந்த மாதிரி முன்னும் பின்னும் மாறி மாறி மடிக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நாம மடக்கிக்கணும். இப்ப இதுல நாம படம் வரையலாமா? அதே போல மனித உருவத்தையும் வரையலாம். இல்லாட்டி ஒரு பிளஸ் குறியையும் வரைஞ்சுக்கலாம். நான் ஒரு பிளஸ் குறிய வரைகிறேன். ஒரு பிளஸ் குறிய நான் வரைஞ்சிட்டேன். இப்ப நான் கட் பண்ண போறேன். பாருங்க, பிளஸ் குறி வடிவத்துல நான் அழகா கட் பண்ணி இருக்கேன். சரி, இப்ப இத பிரிச்சு பார்க்கலாமா? பாருங்க, நீளமான கூட்டல் குறி செயின் போல இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க, முழுவதுமா பிரிக்கிறேன். வாவ், இது எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குதுல்ல? பல வரிசைகள்ல செயின் போன்ற அமைப்பை இந்த மாதிரி ஈஸியா செஞ்சிட்டோம். பல வண்ண பேப்பர்ல இது செய்யும் போது பார்க்கிறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். அடிப்பக்கத்துல வேற வண்ண பேப்பரை வைத்து பார்த்தா இந்த அமைப்பு தெளிவா சூப்பரா தெரியுது. பாருங்க, நல்லா பாருங்க, இது ஒரு வலை போல இருக்குதா? நான் செய்த இந்த வலையில என்னை நானே பிடிச்சிட்டேன். இப்ப உங்களையும் பிடிக்கிறேன். நண்பர்களே, இந்த காகித மனித சங்கிலி அப்புறம் இந்த காகித வலையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது போல நீங்களும் செய்து பாருங்க.
இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்கலாம்.